விரும்பாத லோமோச முனிவரின் உயர்ந்த கிருஷ்ண பக்தி வாழ்விற்கு மிகவும் வசீகரிக்கப்பட்டார். உண்மையில் லோமோச முனிவரின் வாழ்நாள் மிக மிக நீண்டது. ஆனால் அவர் அதில் சிறிது நேரம் கூட வெறும் பௌதிக வசதிகளுக்கு செயல்பட விரும்பவில்லை. அந்த அளவிற்கு லோமோச முனிவர் ஆன்மீக வாழ்விற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.
மற்றும் முழுமையான அறிவு, முழுமையான கடவுள் நம்பிக்கையை பெற்றிருப்பது ஆகியவை பெற்றிருப்பதாகும். பிறப்பால் மட்டும் ஒருவன் பெருமை பெறுவதில்லை. பிராமணனின் மகனாக பிறப்பது பிராமணாவதற்கு ஒரு வாய்ப்பு. உயர்குடியில் பிறப்பது உயர்ந்தவனாவதற்கு ஒரு வாய்ப்பு. உயர்குடியில் பிறந்ததற்காக பெருமைப்பட்டு கொண்டு உண்மையான தகுதியை பெறுவதில் ஒருவன் அசட்டையாக இருந்தால் உடனே தன் நிலை கேட்டு உயர்ஞானம் பெறுவதற்கான வழியில் இருந்து தவறிவிடுகிறான். மனித பிறவின் அடைந்ததின் லட்சியத்தையும் அவன் இழந்தவராகிறான். எனவே உயர்ஞானம் பெறுவதற்கான வழியில் இருந்து தவறியவர்கள் நல்ல பிராமண குடும்பங்களிலோ மீண்டும் பிறவை எடுத்து தம்மை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை பெறுகிறார்கள் என்று பகவத்கீதை 6.41-42 உறுதியளிக்கப்படுகிறது. பிறப்பால் தாழ்ந்த எந்த உயிர் வழியும் பகவானின் புனிதமான பக்தனால் வழிநடத்தப்பட்டு புனிதமடையலாம். ஏனெனில் பகவான் அசாதாரணமாக வல்லமை படைத்தவர். பிராமணனின் தகுதிகளாக ஒருவர் பெறும்போது அவர் ஆனந்த நிலையடைந்து பகவானுக்கு பக்தி கொண்டாற்றுவதில் உறுதியாக உற்சாகம் அளிக்கப்படுகிறார்கள். நன்றி. என் தாமர கண்ணாடி ஓடி வா வா, சிலங்க கெட்டி ஓடி ஓடி வா வா. என் தாமர கண்ணாடி ஓடி வா வா, நன் பெஞ்ச பாதம் தேடி தேடி வந்தோ, நன் திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோ. நன் பெஞ்ச பாதம் தேடி தேடி வந்தோ, நன் திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோ. ஓ சிலங்க கெட்டி ஓடி ஓடி வா வா, என் தாமர கண்ணாடி ஓடி வா வா, சிலங்க கெட்டி ஓடி ஓடி வா வா, என் தாமர கண்ணாடி ஓடி வா வா. தேவகி நந்தன கானன வாச கேசவா ஹரே மாதவா. தேவகி நந்தன ராதா தேவனே கேசவா ஹரே மாதவா. கீதாமிருதனே ஓடி வா வா, ஹிருதயானந்தனே பாடி வா வா. கீதாமிருதனே ஓடி வா வா, ஹிருதயானந்தனே பாடி வா வா. சிலுங்க கெட்டி ஓடி ஓடி வா வா, என் தாமர கண்ணாடி ஓடி வா வா, சிலங்க கெட்டி ஓடி ஓடி வா வா, என் தாமர கண்ணாடி ஓடி வா வா. இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மானிட மிருக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தல். பௌதிக வாழ்வில் நாம் பலவித இயற்கை விதிகளினால் பாதிக்கப்பட்டுள்ளோம். கட்டுண்ட ஜீவன்கள் அனைவரும் 4 வகையான குறைபாடுகளுக்கு உட்பட்டவை. அனைத்து ஜீவன்களும் 3 வகை பௌதிக துன்பங்களுக்கு உட்பட்டவை. இதில் சரீரம் மற்றும் மனதினால் ஏற்படும் துன்பங்களும் அடங்கும். தான் துன்பப்படுவதை மிருகங்களால் அறிய முடியாது. ஆனால் மனிதர்களாகிய நாம் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகிய துன்பங்களையும் அவதியுறுகிறோம். இத்துன்பங்களை போக்கி வலியை அறிய ஆவல் கொள்ள வேண்டும். நமது பிறப்பு முதலே நாம் துன்பப்படுகிறோம். மாமுனிவர் ரிஷபதேவர் தனது புத்திரர்களுக்கு அறிவுறுத்தினார். அன்பார்ந்த மகன்களே, இப்பிறவியில் நீங்கள் அற்புதமான சரீரத்தை நாய்களையும் பன்றிகளையும் போன்று பயன்படுத்தாமல் ஆன்மீக உணர்வில் பயன்படுத்த வேண்டும். கழிவு பொருட்களை உட்கொள்ளும் பன்றிகளே புலனின்பத்திற்காக வாழ வேண்டும். ரிஷபதேவர் தனது பிள்ளைகளிடம் வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்வதால் அளவில்லா மகிழ்ச்சி அடைய முடியும். நாம் கிருஷ்ண உணர்வு வழிமுறையை மேற்கொண்டால் நமது உணர்வு தூய்மையடையும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம் ராம் ஹரே ஹரே. நன்றி, வணக்கம். அனைவரும் கரகோஷங்களை எழுப்பி இவர்களை உற்சாகப்படுத்துங்கள். இது இவர்களுடைய இந்த திறமைக்கு நாம் கொடுப்பது ஒரு வெற்றி பரிசு அல்ல, எங்களுடைய அன்பு பரிசாகத்தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சற்றும் சிரமம் பார்க்காமல் மஞ்சேரியிலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைப்பது எங்களின் அன்பு பரிசு. அதை வழங்கிய திரு ராஜேந்திரன் சேட்டன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம்.
எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமாய் உங்களை விழா குழுவின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். கரகோஷங்களை எழுப்புங்கள், எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அன்பு செல்வமூர்த்தி அவர்களை நான் இந்த மேடை கிடைக்கின்றேன். செல்வமூர்த்திக்கு உங்களுடைய ஒரு கரகோஷங்களை உற்சாகப்படுத்துங்கள், கரகோஷப்படி உற்சாகப்படுத்துங்கள். பரிசாக நின்று திரு செல்வமூர்த்தி அவர்களிடமிருந்து இந்த பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். கரகோஷங்களை எழுப்புங்கள், தொடர் கரகோஷங்களை எழுப்புங்கள், இடையில் நிறுத்தாதீர்கள். இந்த பரிசளிப்பு விழா முடிந்த வரைக்கும் கரகோஷங்களை எழுப்புங்கள். அனைவரும் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். உற்சாகப்படுத்துங்கள். நன்றி. அடுத்ததாக நன்றி. கரகோஷங்களை எழுப்பி தங்களுடைய நன்றியை தமிழ்தாய் தமிழ்தாய் அவர்கள் கரகோஷங்களை எழுப்புங்கள். பரிசோதனை கரகோஷங்களை எழுப்பி உற்சாகப்படுத்துங்கள். அடுத்தபடியாக என்னுடைய நினைவு பரிசை வழங்குவதற்கு சர்டிபிகேட் இதை வழங்குவதற்காக பெயர் கூப்பிடுவர்கள் உடனடியாக மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஜோதிகா உற்சாகப்படுத்துங்கள். சாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நவநீத கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனந்தமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஹேமா அவர்களை சதீனா ஆகியோரை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்கள் இந்த பரிசை வழங்குகிறார்கள். உற்சாகப்படுத்துங்கள் அவர்களை. ஆங்கர் இல்லாம எந்த ப்ரோக்ராமும் நல்லாகாது. நிறைய ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணி வந்தாலும் ஆங்கரிங் பண்றவங்க அவ்வளவு உஷாரா இல்லைன்னா ப்ரோக்ராமே இல்லை. அந்த மெயின் வேலையை நமக்கு இன்னைக்கு பண்ணி தந்தவர், கம்ப்ளீட்டா லாஸ்ட் இயர் இந்த இயர் எல்லா இயருமே பண்ணி தந்தவர் உன்னி அண்ணா. அவருடைய வேலை நாள் எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இதுக்காக வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் வேற ஏதோ ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லி இழுத்துட்டு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் என்டர்டெய்னிங் அஸ் ஃபார் த ஹோல் டே. தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு சின்ன அன்பளிப்பா ஒரு சின்ன பரிசு நம்ம சைட்ல இருந்து. இந்த பரிசனை மாதாஜி அவர்கள் மேத்யூக்கு வழங்க இருக்கிறார்கள். கரகோஷங்களை எழுப்பி அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுங்கள். நன்றி மேத்யூ. நன்றி ஸ்ரீபிரியா அவர்களே. பேசுறது இது என்ன எப்படி சிறப்பாக நடந்திருந்தாலும் அந்த முழு வெற்றியும் உங்களுடைய எங்கிட்ட எதுவுமே இல்லை. கிருஷ்ணர் நடத்துறாரு, நம்ம நடத்தணும், அவ்வளோதான். இந்த வெற்றி என்ன நடந்திருக்கோ அதெல்லாம் கிருஷ்ணருக்கும் எங்கள் குரு ராகவேந்திர பிரபு மற்றும் இங்கே இருக்கிற எல்லா